நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இருப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? அநாகரிகமானது. தாவேக்கா உங்களை பார்த்து கேட்ட கேள்வி உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, எதுக்கு போராட்டம்? எங்க இருக்குது பதில்? நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு. ஆமா, பின்ன அதானுங்க அர்த்தம். எங்க ஈடு யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க சொல்லாத இந்த நாட்டுல எவ்வளவு நடந்திருக்குது, ஈடி வித்தையை வச்சு எவ்வளவு பண்ணிருக்கீங்க. இதுல எல்லாம் யாரையாவது நீங்க எடுத்தாந்து அக்யூஸ் பண்ணி எடுத்தாந்து கோர்ட்ல எடுத்திருக்கீங்களா? இல்ல அப்ப அந்த டிராமா தானே. அப்ப விஜய் சொன்னான்னா யார் சொன்னா தப்பு தானே. கேட்ட கேள்வினா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது நீ ஏன் வந்து போராடுற? நடவடிக்கை எடு. விஜய் வந்துட்டு நீ நடிகையை கேள்ற இதெல்லாம் சொல்லலாமா? முதல்ல அவர் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் ஒரு நடிகர். நீங்க நடிச்சீங்கன்னா தான் தப்பு. அண்ணாமல, விஜய் நடிக்கிறது தொழில். அதுல திரைப்படத்தில் குடித்து கொண்டு குடியை பற்றி பேசலாமான்னு கூட கேட்டு திரைப்படம் அதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு. மாஸ்டர் படத்துல குடிக்கிறீங்க, இது அடிக்கிறீங்க, நீங்க எப்படி நீங்க மது பத்தி பேசலாம் அப்படின்னு. அப்ப டங்கு ஜட்டி பனியன் எல்லாம் போட்டுட்டு ஆடினாங்களே, அதுல எல்லாம் பயிற்சி பேர் சேர்த்துக்க கூடாது இல்ல? நீ சேர்த்திருக்கலாம் ஐயா. எவ்வளவு பேர் டான்ஸ் ஆடுறாங்க, பண்ணாங்களா இல்லையா? ககனா ராணாவத் இருக்கிறாங்க, ஏமாமாலினி இருக்கிறாங்க, ராமாயணத்துல நடிச்சவங்க இருக்கிறாங்க, சீதையை நடிச்சவங்களை எம்பி ஆகுனீங்க, ராவணனை நடிச்சவனை எம்பி ஆகுனீங்க, ராமனை நடிச்சவனை எம்பி ஆகுறீங்க. எதுக்கு? ஊரை ஏமாத்துறதுக்கு தானே. அப்படி ஏதாவது விஜய் செஞ்சாரா? இல்ல என்ன உங்களுக்கு கடுப்பு? விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, உங்களுடைய கனவு தகர்த்து போச்சு, கோட்டை கனவு தகர்த்து போச்சு தானே. இல்ல, கட்சி ஆரம்பிச்சதே ஒரு திமுக ஆட்சியில் அமைக்கிறதுக்கு தான் அப்படின்றது அப்படி ஒரு எப்படி அடையாளப்படுத்துறாரு நேரடியா. திமுக அரசியல் எதிரி, அதை நான் ஏத்துக்கிறேன்னா இல்ல, அது வேற கதை. விஜய் சொன்னது என்ன? என்னோட அரசியல் எதிரி உங்களை பார்த்து கொள்கை எதிரி அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? நான் எப்படி விஜய் உங்களுக்கு கொள்கை எதிரி? சொல்லுங்க உங்களுடைய கொள்கை என் கொள்கைக்கு என்னன்னா அது வேற. அந்த விவாதத்துக்கே நீங்க வரலையே.